மகா கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட நாங்கள் வசனத்தை தியானிக்கும்படியாக நாங்கள் இருக்கிறோம். தேவன் எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி கடந்த வாரத்தில் நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக நான் அதை ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்ப பாரமாகவே இருந்துச்சு. கொஞ்ச நாளாகவே எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு என் இருதயத்தில். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான காலகட்டங்கள் சூழ்நிலையில் நம்ம வளர்க்கப்படுகிறோம். இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளை குறித்த ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நான் இதை நம்ம தியானிக்கிற போதே உங்களுக்கு புரியும். இந்த சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிற போது நம்ம யோசிக்கலாம், ஒரு காலகட்டங்களில் ஜனங்கள் படிப்பை தூக்கி போட்டுட்டு, வேலையை தூக்கி போட்டுட்டு அவங்க ஊழியத்துக்கு கடந்து வந்தாங்க. ஸோ அப்போ நம்ம யோசிக்கிற போது என்ன காரியம் அவங்கள இந்த காரியத்துக்கு நேரம் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்க வச்சிச்சு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கும். எங்கள் மனைவியோடைய அக்கா பார்த்திங்கன்னா டெல்லியில் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் ஜாப், கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் முன்னாடி. அப்போ அவங்க திருமணமாக போது அவங்க ஹஸ்பண்ட் ஏஜி அசம்பிளிஸ் ஆஃப் காடில் ஒர்க் பண்ணுறாரு. சேலத்தில் அவங்க சபை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க திருமணமான உடனே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, அந்த ஜாபை தூக்கி போடணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜாபை தூக்கி போட்டுட்டு திருமணம் பண்ணி அந்த இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பண கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் அதை தாங்கி தேவனுக்காக நின்று நடக்கிற ஒரு காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது சாதாரண விஷயம் இல்லை. அப்போது இந்த காரியங்களை நம்ம பார்க்குற போது ஒவ்வொருடைய மனுஷ வாழ்க்கையிலும் அவங்க இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் அவங்கள எப்படி எடுக்க வைக்கிது, இப்படிப்பட்ட காரியத்துக்கு நேரம் அவங்க எப்படி தள்ளப்படுறாங்க என்ற காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு விசுவாச வாழ்க்கை, பின்னாடி ஒரு விசுவாச அவங்கள நடத்தினவர்கள் அவங்களுக்கு போதித்த காரியங்கள் அவங்கள அந்த காரியத்தை ஸ்ட்ராங்காக அந்த டிசிஷனை எடுக்க வச்சுருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ அந்த சாட்சிகள் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதை நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம அதை கவனமாக சொல்லிக் கொடுத்து வளர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தான் நாம் ஒரு சரியான ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு 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 ஆவிக்குரிய சந்ததியை நாம் இந்த உலகத்தில் நம்ம நிலைநிறுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க சொன்னாங்க, போன முறை சாட்சி சொல்லும் அதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்க எப்போவுமே ஜாப்பனீஸ் மக்களுடைய ஒரு திங்கிங் என்னவாக இருக்குமா, அவங்க மற்ற மக்களுக்குன்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்களாம். அவங்களுடைய அவங்க யோசிக்கிறதே எஜுகேஷன் ஆனாலும் சரி, எந்த ஒரு காரியங்கள் டெவலப்மெண்ட் ஆனாலும் சரி, வேலை வாய்ப்பு என்று சொன்னாலும் சரி, மற்ற எந்த காரியங்களும் கொண்டு வந்தாலும் சரி, இதனால் நான் என்ன ப்ராஃபிட் அடைக்க போகிறேன், இதனால் எனக்கு என்ன நன்மை ஏற்படுதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மற்ற மக்களுக்கு அடுத்த சந்ததிக்கு நான் ஒரு நன்மையை வச்சுட்டு போகணும், அடுத்த சந்ததிக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை நான் வச்சுட்டு போகணும், சூழ்நிலையை வச்சுட்டு போகணும், சமூகத்தை வச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு காரியம் அவர்களுக்குள்ளே இருக்கும் என்று சொல்லி ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. அதுபோல் நம்முடைய சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமான தலைமுறையை, ஆசீர்வாதமான காரியங்களை வச்சுட்டு போகணும்னா இந்த காரியங்கள்லாம் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அது ஒரு வசனத்தை நம்ம போன வாரம் எடுத்தோம், அதை வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எபிரேயர் 12:1-2. ஆஃப் இருக்கா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடுக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23 முதல் 25 உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கிற போது, 2 ராஜாக்கள் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 23, 24, 25.
அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி லேவியராகமும் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அதனுடைய 32. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அழகான காரியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். இப்போ எலிசா யாருன்னா, ஒரு முதிர்ந்த வயதான ஒரு போதகர். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு போதகர், ஒரு ஊழியக்காரர் ஏதோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போதகர்னு சொல்கிறதுக்கு சில நேரங்கள் பயமாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் வச்சுக்கோங்களேன், தேவ மனுஷன். இப்போது இந்த தேவ மனுஷன் வராரு பெத்தேல் வந்து தேவ பிள்ளைகள் இருக்கிறதான ஒரு இடம் தான். இப்போ இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம் பண்ணி அவரை நிந்தித்து அவரை அவமானப்படுத்துகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. எலியாவுக்கு அப்புறம் இவர் தான். எலியா கூடயே நடந்த மனுஷன். எலியா வந்து இஸ்ரவேலில் தெரியப்படாத நபர்கள், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். அப்போது இப்போ இவர் கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்த உடனே கரடி வந்து அவர்களை பீறி போட்டது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் வேதத்தில் நம்ம இன்னொரு இடத்துல வாசிக்கிற போது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். அழகான கட்டளை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் அதை கனம் பண்ண வேண்டிய ஒரு நபரை கனம் பண்ணலை. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவர்கள் கொடுக்கல. ஆனால் அது கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனால் என்ன செய்கிறாங்க, அவரை கனவீனப்படுத்தி அவரை நிந்தித்து அவரை அவமானப்படுத்துகிறாங்க. அப்போ பாருங்கள், இது இன்றைக்கு இல்லை, எத்தனையோ நம்ம சொல்கிறோம். நான் எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா, எங்களுடைய அப்பாவுடைய 2வது தங்கச்சி. அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு அண்ணன், அவர் பேர் மூத்தார்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடில் மூத்தார்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவர் வந்து அவங்க வீட்டு வழியாக பைக்கில் போனால் கூட எங்கள் அத்தை என்ன செய்வாங்க, கத்தல் மேலே உட்காந்துருந்தா கூட என்ன செய்வாங்க, எந்திரிச்சு நிற்பாங்க. எப்போது இப்போ நம்ம வாழ்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டில் எனக்கு அது பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா இது, இவங்க கல்யாணம் ஆகி இவங்களுக்கு குழந்தை பிறந்து இவங்க பேரப்பிள்ளைங்க கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இப்போயும் அவங்க மூத்தார் கடந்து போனார்னா பைக்கில் அவங்க எழுந்து நிற்பாங்க. இப்போ இப்படிலாம் நான் பார்த்து வளர்க்கப்பட்டதுனால என்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னை விட 3 வயசு பெரியவங்க எனக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நான் கால் மேல் காலே போட மாட்டேன். நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த கால் மேல் காலை போட தப்புன்னு நான் சொல்ல வரல, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்களேன். அப்போ அவங்கள கனம் பண்ணும்படியாக, அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கும்படியாக, என்னை விட ஒரு 3 வயசு 4 வயசு என்னோட பெரியவங்க ஒருத்தவங்க முன்னாடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நான் கால் மேல் கால் போடவே மாட்டேன், காலே வலிச்சாலும் போட மாட்டேன். அப்போ என்னென்னா, ஏன்னா நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறோம். அப்போ பாருங்கள், இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேவன் இந்த ஜனங்களுக்கு அப்போ அவ்வளவு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுகிற ஒரு காலகட்டம், அவ்வளவு முக்கியத்துவமாக சொல்லிக் கொடுக்குற காரியங்களை அவ்வளவாக குடும்பத்தில் ஃபாலோ பண்ணுற ஒரு சூழ்நிலையில் அந்த ஜனங்கள் இருந்தபோதும் கூட, இந்த பிள்ளைகள் இருந்தபோதும் கூட, இந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருந்த போதும் கூட, அந்த தேவ மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அவனை நிந்தித்து அவமானம் பண்ணபோது, அவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த எலிசா சபித்த போது என்ன நடக்குது, வந்து அவர்களை பீறி போட்டது என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்போது அந்த சாட்சிகளை குறித்த ஒரு முக்கியத்துவத்தை தேவன் நமக்கு வேதத்தில் தெளிவாக எழுதி கொடுத்திருந்தாலும் கூட, இந்த பிள்ளைகள் ஃபாலோ பண்ணாதனால அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறலாம் போனாலும் கூட பரவாயில்ல, அது அவர்களுக்கு சாபமாக மாறுகிறது. அப்போ அதை போல தான் இந்த திரளான சாட்சிகள், மேகம் போன்ற இந்த திரளான சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்துக்காக தேவன் நியமித்திருக்கிறார். அந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கிற போது நம்ம
ஒரு பெரிய டிசிஷனை நம்ம தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு காரியத்துக்குனாக தேவன் நம்மை நடத்த முடியும். நான் அடிக்கடி நான் ஜெபம் பண்ணும் போது சில நாங்கள் யோசிப்பேன், ஆண்டவரே அந்த நாட்களில் மக்கள்லாம் சொல்கிறாங்க, நான் தேவனை பார்த்தேன், கிறிஸ்துவை பார்த்தேன், எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் என் லைஃப்பில் இன்றைக்கி 14 வருஷம் ஆண்டோட நடந்த காலகட்டங்களில் ஒரே ஒரு நாள் ஒரு மெல்லிய சத்தம் போல் ஒரு சத்தத்தை கேட்டிருக்கேன் 2008. அதுதான் என் ஊழியத்தை குறித்து ஆண்டவர் பேசின வார்த்தை. மற்றபடி எந்த காலகட்டங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை நான் கேட்கல. ஒரு காலம் நான் ஒரு நாள் மஜ்காவான்ற பகுதியில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏப்ரல் 2ஆம் தேதி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ மாணிக்பூருக்கு போகணும். ஒரு இருதயத்தில் ஒரு தாட், ஒரு சம்திங், யாராவது எங்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார், நீ மாணிக்பூர். அது கூட சத்தம் கிடையாது. அப்போ நான் யோசிப்பேன், ஆண்டவரே அப்போ அந்த நாட்கள் இருந்த மக்களுக்கு எப்படி நீங்கள் அப்படிலாம் காண்பிச்சிங்க, வெளிப்படுத்தினீங்க, சந்திச்சிங்க, ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏன் அது நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிற போது எனக்கு தேவன் நல்லா அழகான ஒரு காரியத்தை சொன்னார். அந்த நாட்களில் ஏன்னா அந்த நாட்களில் கிறிஸ்துவம் கிடையாது, அந்த அளவு தேவனை குறித்து பேச ஆட்கள் கிடையாது. ஈவன் அகஸ்டின் ஜெபக்குமாரன் ஒரு சாட்சியை நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க சென்னைக்கெல்லாம் போகிற போது சபைகளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சபைகளே ரொம்ப அங்கங்கே ஒன்று தான் இருக்கும். அந்த சபையில் ரொம்ப மக்கள் கிறிஸ்தவங்களே இருக்க மாட்டாங்க. ஈவன் நிறைய சபைகள் இருந்தாலும் கூட, சிஎஸ்ஐ போன்ற சபைகளாக இருந்தாலும் கூட அங்கேயுமே ரொம்ப மக்கள் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன சர்ச்சஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் தான் அந்த சபை வளர்ந்து பெரிய வந்திருக்கு. அப்போது தேவன் அந்த காலகட்டங்களில் அவர்களே ஒரு பாதைக்கு நடத்தும்படியாக ஒரு காரியம் நம்ம அவங்களோட பேசும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை அல்லல் தள்ளிட்டு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நமக்கு எக்கச்சக்கமான சாட்சிகள், ஏராளமான உதாரணங்கள், ஏராளமான மனிதர்களுடைய காரியங்கள் இன்றைக்கி நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கும் போது, ஒரு வேலையை விட்டுட்டு நம்ம ஊழியத்துக்கு வரணும் வருகிற போது நம்ம ரொம்ப இலகுவாக எடுக்க முடியும். ஏன்னா நமக்கு முன்னாடி அப்படிப்பட்ட சாட்சிகள் இன்றைக்கு அதிகம். ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவங்களோட பகிரங்கமாக அவங்களோட இடைப்பட்டார், அவங்களை வழி நடத்தினார். நீ தான் எனக்கு வேணும், நீ வரணும் ஊழியத்துக்குன்னு சொல்லி அவங்களோட துல்லியமாக இடைப்பட்டு தேவன் அவர்களை இன்றைக்கும் துல்லியமாக இடைப்பட்டுகிறார். ஆனால் அந்த அனுபவம், அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவங்கள் இந்த நாட்களில் குறைவு. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், முக்கியமான காரணம், நம்மை சுற்றி திரளான சாட்சிகளை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திரளான சாட்சிகளை பார்க்கிற போது எனக்குலாம் தோணும், அடிக்கடி எங்கள் மாமாவை யோசிக்கிற போது எனக்கு தோணும், 1975 சென்ட் ஜான்ஸ் காலேஜில் அவங்க பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவங்க அப்பாவுக்கு அவர் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு ஆசை. ஆனால் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிட்டாரு. இப்போ ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. குடும்பத்தில் ஒரு பயங்கரமான எதிர்ப்பு. 1975 நாங்கள் யோசிங்க, அன்றைக்கி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு அப்போது அவங்களுக்கு எந்த தேவன் காட்சி கொடுத்து அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் பேசினார், ஊழியக்காரர்கள் மூலமாக பேசினார், சூழ்நிலைகள் மூலமாக பேசினார். அதை அவர்கள் ஆணித்தரமாக விசுவாசித்து அப்போ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் பெரிய படிப்பு. அன்றைக்கி அதை தூக்கி போட்டுட்டு உடனே அடுத்த வருஷமே அவங்க போய் பைபிள் காலேஜில் சேர்ந்து படிக்க தோணுதுன்னா, ஏன்னா அவர்களை சுற்றி இருந்த சாட்சிகள், அந்த சாட்சிகள் அவர்களை பார்க்குறாங்க. இந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு எப்படி இந்த டிசிஷன் அவங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு? ஏன்னா அவருக்கு மேல் இருந்த அவங்க பாஸ்டர் ராஜேந்திரன் சொல்லுவாங்க, அவர் 16 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அவங்க குடும்பம் நல்ல ஒரு ஐதீகமான ஒரு குடும்பத்திலிருந்து அவர் வராரு. நல்ல ஃபேமிலி, நல்ல ஒரு வசதியான குடும்பம். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டான்ற ஒரே காரணத்துக்காக அவங்க அப்பா சொன்னாராம், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாராம். அவரும் என்ன செஞ்சார், 16 வயசில், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 16 வயசுன்றது சாதாரண விஷயம் இல்லை. 16 வயசில் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு அப்படியே வெளியே வந்தாராம். வந்தவர் அவரை கொண்டு ஆண்டவர் செய்த காரியங்கள் சாதாரணமில்லை. நல்ல அந்த ஆவிக்குரிய வட்டாரங்களுக்கு அவங்க லேவியர் முகாம் என்று நடத்துவார்கள். அந்த நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் ஊழியக்காரங்களுக்கு சாப்பிடவே ஒன்றும் இருக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, பல இடங்களில் லேவியர் முகாம் நடத்துவாங்க. 3 நாட்கள் 4 நாட்கள் லேவியர் முகாம் நடத்தி அந்த 3 நாள் 4 நாட்களும் கறி சாப்பாடாக போடுவாங்க. முட்டை வண்டியிலிருந்து அப்படியே லோடாக இறங்குமா, காய்கறிகள், பழங்கள், கறிகள் போன்ற காரியங்கள் இறங்குமா. அப்போது அங்கே அந்த காலகட்டங்களில் இந்த ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, அந்த நாட்களில் ஊழியக்காரங்களுக்கு சாப்பிடவே ஒழுங்காக வழி இருக்காது. ஆனால் அன்னைக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக பெரிய விருந்து மாதிரி பண்ணி அந்த லேவியர் முகாம் நடக்கும். அந்த அளவு தேவன் அந்த மனுஷனை பயன்படுத்தினார்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த சாட்சி என்ன காரியம் அவரை அந்த 16 வயசில் அவங்க அப்பா கண்டித்த போது, அவங்க அப்பா திட்டின போது, அந்த குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு போட்டிருக்கிற துணியை மட்டும் போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு என்னை தள்ளிட்டாங்க. வேறு வேணும் செய்ய முடியாது. அவர் போராடி தான் பார்த்துருப்பார். அப்பா மன்னிச்சிருங்க, இது செஞ்சுருங்க, அது செஞ்சுருங்க சொல்லி தான் பார்த்துருப்பாரு. ஆனால் அதை கேட்காத போது ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய பிள்ளைங்க ஆல்ரெடி நிறைய பிள்ளைங்கிறதுனால ஒரு பையனை தான் தூக்கி போட முடியாது. நான்லாம் ஒரே பையன், எங்கள் அம்மா என்னை தூக்கி போடல.
ஆண்டவர் இன்னொரு எங்கள் அம்மா ரசிக்கப்படல, ஆனால் எங்கள் அம்மா என்னை தூக்கி போடல. திருமண காரியம் வரும்போது கூட ஸ்டெஜிலிங்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், திருமண காரியங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டே வந்தேன். அது ரொம்ப டஃப். நான் திருமணம் அந்த பாதையெல்லாம் நடந்து போனலாம் ரொம்ப 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 டஃப். அப்படிப்பட்ட ஒரு பாதையில் கடந்து போனாலும் கூட அத்தனை செலவு எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. ஏன்னா நான் எதையும் ஏர்ன் பண்ணல. நான் இன்ஜினியரிங் முடிச்ச உடனே மினிஸ்ட்ரிக்கு போயிட்டேன். அங்கே எனக்கு சம்பளம் கொடுக்குறது 3000 தான் சம்பளம். அந்த 3000 சம்பளத்தை வச்சு நார்த் இந்தியாவிலேருந்து டிக்கெட் போட்டு வீட்டுக்கு வரது கூட எனக்கு காசு கிடையாது. எங்கள் மனைவி அடுத்த நாள் காலையில் கல்யாணம் திருமணம் ஸ்டேஜில் உட்காந்துருக்கு முன்னாடி மனைவி மெசேஜ் பண்ணாங்க, நீங்கள் கையில் ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க, திருமணம் முடிச்ச உடனே அந்த நடத்துகிற கையில் நம்ம கொடுக்கணும் அப்படின்றாரு. என்கிட்ட 1000 ரூபாவது ஒன்று 1000 ரூபா கூட கிடையாது. நான் உடனே எங்கள் கீழே ஒருத்தர் ஜெய்பால் அண்ணன் ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவர் இப்போ ஊழியத்தில் தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட சொன்னாங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் வாங்கணும். எங்கள் அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மா ஏன் அழுறாங்கன்னா அவங்க யாரோ சொல்லிட்டுறாங்க, போயும் திருநெல்வேலி சைடெலாம் கொடுத்தீங்க, அவ்வளோதான் இவர் வீட்டோட மாப்பிள்ளை தான் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எங்கள் அம்மா உட்காந்து திருமணம் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க, கண்ணில் அப்படியே கண்ணீராக வந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் அம்மா அவர் போய் கேட்டுக்கிறாரு 1000 ரூபா கொடுக்குன்னு. எங்கள் அம்மா அதை திரும்பி கூட சட்டை கூட பண்ணல. எனக்கு இங்கே திருமணத்தில் வந்து என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து பேசுகிறாங்க. எனக்கு பயம் என்னென்னா, ஐயோ கையில் 1000 ரூபாய் இல்லையே, ஐயோ கையில் அடுத்து உண்மையிலே அடுத்து திருமணம் முடிச்சுட்டு அவங்க கையில் என் மனைவி கொடுத்து போட்ட மெசேஜ், நீங்கள் திருமணம் முடிச்சோன்னா நம்ம அவர் கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும், காணி கொடுக்கணும், அதை வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. என்கிட்ட இல்லை. நான் உட்காந்து என் திருமண கோலமே ஒரு வேறு கோலமாக இருந்துச்சு. அப்போது அப்படிப்பட்ட காரியங்களில் கடந்து வந்தாலும் கூட நம்முடைய சூழ்நிலைகள் என்ன வந்தாலும் சரி, தேவனுக்காக இதை நாம் செய்ய எது நம்ம மோட்டிவேட் பண்ணுச்சு, எது நம்மளை என்கரேஜ் பண்ணுச்சு, ஏன் இந்த விஷயத்தை நம்மளை இந்த டிசிஷனை எடுக்க வச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாட்சிகள் அவர்கள் நம்மை கொடுத்து சொன்ன சாட்சிகள், அவர்கள் தேவனுக்காக கடந்து போன சாட்சிகள். இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு பெரிய எக்ஸாம்பிள்லாம் தேவையில்லை, நமக்கு பெரிய காட்சியெல்லாம் தேவையில்லை. தேவன் இடைபடுகிற போது அதை தைரியமாக எடுக்க நம்மளால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இந்த சாட்சிகளை குறித்ததான ஒரு காரியம் இன்னைக்கு நெகட்டிவாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது இல்லைங்களா? இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த சாட்சிகளை குறித்து நெகட்டிவான அஃப்கோர்ஸ் நிறைய தவறுகள் இருக்குது. நானே நிறைய நாட்களில் சில காரியங்கள்லாம் நினச்சி, சில ஊழியக்காரர்களாக நினச்சி நான் அழுதுருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கிறேன். அன்று இப்படி இருப்பாங்களா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் ஜெனரலாக இன்றைக்கு இந்த சாட்சிகளுக்கு விரோதமான காரியங்கள் ஆங்காங்கே போதிக்கப்பட்டு வருகிற போது, ஒரு காலம் வருகிற போது அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கப்படாத ஒரு சூழ்நிலைக்கு நிறைய நம்ம கடந்து வந்துடும். அதுதான் நோவாவின் காலம். நோவா என்ன சொன்னான்? ஆண்டவர் கடைசி நாட்கள் எப்படி இருக்குன்னு சொன்னார்? நோவாவின் காலம் போல் இருக்குன்னாரு. என்ன நோவாவின் காலம்? நோவா 70 வருஷம் பிரசங்கம் பண்ணுறான், மழை வரப்போகுதுன்னு. அன்றைக்கி கப்பல், அவ்வளோ பெரிய கப்பல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய கப்பல் அவன் தயார் பண்ணுறான். ஆனால் ஒருத்தன் கூட செவி சாய்க்கவே இல்லை, ஒருத்தன் கூட அவன் சாட்சியை கேட்கவே இல்லை, கவனிக்கவும் இல்லை, சட்டை பண்ணவே இல்லை. லோத்துக்கு வந்து சொல்கிறான், இந்த பட்டணத்தை அழிக்க போகிறோம், உங்களோட இருக்கிறவங்க யாராக இருந்தால் கூட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் போய் தன் மருமக்கள் மாரை பார்த்து கூப்பிட்றான், எப்பா நீங்கள் வந்துருங்க, தேவன் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறாரான்னு. நம்பவே இல்லை அவங்க. அடப்போடா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா, பின்னாடி அந்த சாட்சிகளை குறித்ததான காரியங்கள் அவர்களுக்கு புரியாமல் போனதுனால்தான், அந்த சாட்சிகளை குறித்த ஒரு கவனம் அவர்களுக்கு இல்லாமல் போனதுனால்தான், அந்த சாட்சிகளை குறித்ததான எண்ணமற்ற சூழ்நிலை அவர்களுக்குள்ளே இருந்தபடினால்தான். அதனால தான் நான் எலிசாவை காட்டுறேன். எலிசா சாதாரண ஊழியக்காரன், மிகப்பெரிய தேவ மனுஷன். பழைய ஏற்பாட்டில் பல அற்புதம் செஞ்ச ஒரே ஊழியக்காரன் அது எலிசா மட்டும்தான். எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், வெல் ரெகனைஸ்டு ஊழியக்காரனாக எலியாவோடவே அசிஸ்டண்ட்டாக இருந்தவன். ஆனால் அவனை பார்த்து அவர்கள் அவ்வளவு உதாசீனமாக, அசட்டையாக அவர்களை கனவீனத்தோடு அவங்களை நடத்துகிறாங்கன்னு சொன்னால், ஒருவேளை ரெஸ்பெக்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் ரெஸ்பெக்ட் பண்ணாதது மட்டும் இல்லை, அவனை இழிவாக, அவனை தரக்குறைவாக, அவனை அவமானத்தோடு இவங்க பேசுகிறாங்கன்னா அதற்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்னென்னா, அவர்களுக்கு என்ன இல்லை, அந்த சாட்சிகளை குறித்த எண்ணம் இல்லை. நான் ரீசெண்டாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கும்போது, இன்ட்ரடக்ஷனே எல்லாரும் போயிட்டுருக்கு, யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கும்போது அதில் ஃபாதர் பெர்க்மன்ஸை பற்றி போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, பாவாடை சாமியார் உடைய போதனைன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் போடுறாங்க. அதை நான் பார்க்கும்போது எனக்கு அப்படியே உள்ளமே உடஞ்சிருச்சு. அவருடைய தியாகம் என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் தான் எத்தனை. ராஜாவும் மாளிகையில் அந்த பாடலாம் பாடும்போது கண்களில் தண்ணீராக வரும்.
நான் ஆரம்ப நாட்கள் அதிகமாக அதிகமான பாடி ஜபித்த பாடல்கள் இவர் பாடல் தான். தூங்காமல் ஜபிக்கும் வரும் தாங்கப்பா, ராம் முழுதும் ஜபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உட்காந்து இவர் பாடல்களை பாடி அதிகமாக நான் பாடிக்கொண்டிருப்பேன். இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் 1-2 இல்லை, ஆயிரக்கணக்கான குடும்பங்கள். பல மொழிகளை கடந்து தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஹிந்தியில் ஒரு பாடல்கள் உண்டு, தெலுங்கில் ஒரு பாடல்கள் உண்டு, மலையாளத்தில் ஒரு பாடல்கள் உண்டு, பல மொழிகளில் ஒரு பாடல்கள் உண்டு. ஆனால் அவருக்கு போடுற டைட்டில் என்ன? பாவாடை சாமியார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனை, ஒரு தேவ மனிதனை, அந்த தேவ மனிதனுக்கு விரோதமாக ஒரு வேளை நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்கலாம், என்கிட்டே நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்கலாம், அதை நம்ம சொல்லலாமே தவிர, அதை சொல்லலாம். யூடியூப்பில் சொல்கிறீங்களா சொல்லிட்டு பாங்க, உங்கள் விருப்பம். ஏன்னா நீங்கள் ரேட்டுக்காக சொல்கிறீங்களா இதுக்கு சொல்கிறீங்களா, அது 2வது விஷயம். ஆனால் அந்த மனிதனை நம்ம எப்படி சித்தரிக்கிறோம் என்ற ஒரு காரியம் உண்டு. பாவாடை சாமியார்னா அதுக்கு அர்த்தம் பாருங்கள், யோசிங்க. அப்போது அந்த மனிதனை குறித்து அவர்களுக்கு இருக்கிற எண்ணத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு நேராக நம்ம கடந்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக இன்றைக்கி சமூகம் தள்ளப்பட்டு கொண்டே வருகிறது. நாங்கள் சேலத்தில் பாஸ்டர் டேவின்னு ஒரு அவங்க சபையில் தான் நாங்கள் இருந்தோம். அவர் வந்து மிலிட்ரியில் இருந்தவர். நான் சொல்லியிருக்கேன் அவரை பற்றி. அவர் என்னோட கிட்டத்தட்ட 7 அடி ஹைட் இருப்பார். நேரு ஸ்டேடியம்னு ஒரு ஸ்டேடியம் உண்டு. அதில் மிலிட்ரிக்காக ட்ரைனிங் எடுக்கிற போது ஹை ஜம்பில் அவர் தான் ரொம்ப லாங்காக ஜம்ப் பண்ணி மிலிட்ரிக்குள்ளே போய் சேர்ந்தவர். அவர் சொல்லுவார், இப்படி எட்டி உதச்சார்னா 10 அடி தூரத்தில் போய் ஒரு ஆள் விழுவாங்களாம். அவ்வளோ வாட்ட சட்டமான ஆள், அவ்வளோ பயங்கரமாக இருப்பார். அவருடைய ஊழியத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார். அவர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் மேத்யூ. ஆனால் அவருக்கு பழைய பேர் ஒன்று உண்டு. அவருக்கு பேர் மாயான்னு சொல்லுவாங்க. அவர் பேர், அவர் சொல்லுவார், மூட்டை தூக்குற மாயான்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அத்தனை பேரும் நடுங்குவாங்களாம். அவர் ஆள் பார்த்தாவே உருவம் வாட்ட சாட்டமாக ஒரு மாதிரி பயங்கரமாக இருப்பார். நாங்கள் காலேஜ் ஹாஸ்டலில் படிக்கும்போது அவர் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் மாதிரி நாங்கள் பார்ப்போம். ஏன்னா அவர் சாட்சியெல்லாம் கேள்விப்பட்டுட்டு எங்களுக்கு இப்படிப்பட்ட சாட்சியா, பயங்கரமான ரவுடி, மூட்டை தூக்குறது தான் இருக்கு வேலை. யாருமே பார்க்க மாட்டார், அடி போட்டு பிச்சிருவார். எங்கே போனாலும் சண்டை வந்தாலும் அடிச்சிட்டு வரான். ஆள் நல்லா பயங்கரமாக இருப்பார். அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு உள்ள ஆண்டவர்கள் கடந்து வராரு. கடந்து வந்த உடனே நிறைய எங்களுக்கு சில சின்ன பிரச்சனைகள்லாம் எங்கள் ஸ்கூலுக்கு அவர் தான் வந்து பேச வருவார். சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர் தான் வருவார். எங்களுக்கு வாட்ச்மேனாக இருந்தார் ரொம்ப நாள். வாட்ச்மேன் பகலில் வேலைக்கு போயிட்டு நைட்டு எங்களுக்கு வந்து வாட்ச்மேனாக இருப்பார். ஏன்னா இந்த ஐயாவுக்கு வந்து வயசாகிடுச்சு. ரொம்ப வயசான உடனே அந்த ஏரியா வந்து ரொம்ப டஃப்பான பகுதி. இவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அவர் தான் அந்த வாட்ச்மேனாக இருந்தார். அப்போது இவர் போய் அந்த ஐயாவை போய் பார்க்குறதுக்கு, அவரை போய் மீட் பண்ண முடியாது போகும்போது, அவர் போய் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக நிற்பார், ரொம்ப ஹம்பிளாக பிஹேவ் பண்ணுவார், ஹம்பிளாக அவர்கிட்ட பேசுவார். எங்களுக்கு யோசிப்போம் நாங்கள், என்னடா இது. அப்போ சின்ன வயசில் நாங்கள் பார்த்து வளர்ந்தது. நான் யோசிப்பேன், இவர் இவ்வளோ பெரிய ரவுடின்னு சொல்கிறாங்க, மூட்டை தூக்குற மாயானா சேலத்தில் இருக்கிற பழைய பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் நடுங்குவாங்கன்னு சொல்கிற அளவு பெரிய ரவுடியாக இருந்தவர். இவர் போய் இவர்கிட்ட பேசும்போது ஏன்னா இவ்வளோ ஹம்பிளாக போய் பேசுகிறாரு, இவ்வளோ தாழ்மையாக, இவ்வளோ ஒரு இது அடுக்கத்தோடு, இவ்வளோ ஒரு ரொம்ப பார்க்கவே இவர் பரிதாபமாக இருக்கும். என்னென்னா இவர் உண்மையிலே ரவுடியான்னு கேட்க அப்படி யோசிக்கிற அளவு இருக்கும். அப்போது நான் அதை யோசிக்கிற போது எனக்கு தோண ஒரு காரியம் என்னென்னா, தேவ மனிதனுக்குரிய கனத்தை அவர்கள் தந்தார்கள். தேவ மனிதனுக்குரிய கனத்தை தான் அவர் தந்தார். வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் பெரிய இல்லை. அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கள் வந்தபோது அவருடைய குணங்கள், அவருடைய கேரக்டர், அவருடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றின உடனே அவர் அந்த இடத்துல அந்த காரியங்களை நடந்து கொள்கிறத பார்க்கும்போது எனக்கு இவர் ரவுடி தானான்னு எனக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு ஒரு குடிகாரன் வந்துட்டு எல்லாம் உள்ளான வந்து சர்ச்சுக்கு விரோதமான போய் பிடிச்சி தூக்கி வீசிட்டார். ஆளை பிடிச்சி தூக்கி வீசிட்டார். நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இவர் தூக்கி போட்டார், எவனா வந்துட போகிறான்டான்னு நினச்சேன். ஆனால் அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. அவர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூரை வீட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் போய் அவர் சந்திக்க போகும்போது நல்ல அவர் பார்த்தா அவர் அப்படி மாதிரியே தெரியாது, ஆள் ரொம்ப கம்ப்ளீட்டாக மாறி இருந்தார். அப்போது அந்த சாட்சிகளை குறித்த ஒரு காரியம் அவர்களுக்கு அது போதிக்கப்பட்டு, அந்த சாட்சிகளை குறித்த காரியங்கள் அவர்கள் அறிந்திருந்தபடினால அதுக்குரிய ஒரு கனத்தையும் சூழ்நிலையும் கொடுத்தார்கள். இதை நான் வந்து ப்ரிச் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு கனம் கொடுக்க நான் ப்ரிச் பண்ணல. பட் அந்த சாட்சிகளை குறித்ததான ஒரு காரியம் அந்த ஜனங்களுக்குள் இருந்தபடினால்தான் அவங்க மதித்தாங்க. அவங்களும் சொல்கிற வார்த்தையும் இவங்க கேட்டாங்க. இப்போ உதாரணமாக இந்த பசங்க எலிசாவை பார்த்து நக்கல் கிண்டல் பண்ணி கேலி பண்ணவங்க எலிசா ஏதாவது சொல்லியிருந்தால் கேட்டிருப்பாங்களா? சொல்லுங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவனை குறித்து அவங்களுக்கு அக்கறையே இல்லை. என்ன சொல்கிறாங்க? மொட்டை தலையாக ஏறிப்போன்னு சொல்லி எலிசாவுக்கு வழுக்கிறதே இப்போ இதில் தான் தெரியுது. அப்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு போதிச்சு
வேண்டிய, அதாவது லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை அந்த ஜனங்கள் ரொம்ப தெளிவாக போதிக்கப்பட்டு, அந்த ஜனங்களுக்கு வந்து அந்த மோசேயினுடைய 5 ஆகமங்களும் அவ்வளவு தெளிவாக போதிக்கப்படும். அப்படி போதிக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகள் தான் என்ன செய்கிறாங்க? இந்த காரியத்தை செய்கிறார்கள். அப்போ என்னன்னா, இந்த சாட்சிகளை குறித்ததான காரியங்கள் நெகட்டிவாக போக 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 போக, அஃப்கோர்ஸ் நான் மீண்டும் சொல்கிறேன், பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள்? எங்கள் பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லாத இடம் ஏதாவது ஒன்று காட்டுங்களா பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் தேவ ராஜ்யத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா தெய்வ மனிதர்கள் என்பது நம்ம தான் அநேகருக்கு முன்மாதிரி. ஆனால் இருக்குது, என்ன செய்ய? அது நமக்கு புரியல. அது ஏன் இருக்குது, என்ன இருக்குதுன்னு தெரியல. அதுக்கு தான் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அழைக்கப்படாமல் வருகிறது, அழைக்கப்பட்டு வருகிறதுன்ற சில காரியங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பேச போகிறதில்ல. ஆனால் நெகட்டிவிட்டிஸையே நம்ம அதிகமாக நாம் ஜனங்களுக்கு மத்தியில் பரப்பி கொண்டே வருகிற போது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் அல்லது தேவனால் ஏவப்பட்டு சொல்லுகிற காரியங்களையும் காது கொடுத்து கேட்காமல் தள்ளி விடுவதற்கு ஆயிரமான காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தான் போன வாரம் ஒரு உதாரணத்தை சொன்னேன். எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம், ரொம்ப நெருக்கமான குடும்பம், ரொம்ப 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 நெருக்கமான குடும்பம். எங்களை ரொம்ப அன்பாக விசாரிப்பாங்க. எங்களை ரொம்ப அன்பாக எங்களை எங்கே போனாலும் எங்களை, அதாவது நாங்கள் போன உடனே அவங்க தாத்தா வந்துடுவார். அவங்க தாத்தா இறந்ததெல்லாம் கொஞ்ச நாள் என்னால் வந்து மறக்கவே முடியல. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாரும் ரீசெண்டாக யாரும் இறக்கலை. அவங்கள வந்து அப்படி நான் பார்த்தேன். அவங்க தாத்தா இறக்கும் போது அவர் என்ன செய்வார்னா, எங்கள் கூடயே வருவார். ஊழியத்துக்கு மாமா போகும்போது கூடயே வருவார். அப்போ எங்கள் மாமா மருமகன்னா அவர் என்னை மருமகன் கூப்பிடுவார். அவ்வளோ எங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்கு அவன் பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ போக வேண்டியவன் பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ போகலை, அவன் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்ல வரான். அப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்ல வரும்போது எங்கள் மாமா அங்கே தான் இருக்கிறேன், அப்போ லீவுக்கு நான் போயிருக்கிறேன், அங்கே தான் நான் இருக்கிறேன், உனக்கு வயசு இன்னும் 20 கூட ஆகலை, 20 தான் ஆயிருக்குது, நீ என்ன செய்யலாம், இன்னும் ஒரு டிகிரி, ஒரு எம்பிஏ ஏதாவது ஒன்று படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறாங்க. அது மாத்திரமில்லை, அதுக்கான செலவையும் நாங்கள் தருகிறோம் என்று சொன்னாங்க. அங்கே தான் நான் இருக்கிறேன், நாங்கள் தான் இருக்கிறேன். அந்த சாட்சியை நான் தெளிவாக பார்த்தேன். ஆனால் அவன் வீட்டுக்கு போன உடனேயே அவன் செஞ்ச காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் அவன் ட்ரை பண்ணி தன் அப்பா அம்மா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, எனக்கு படிப்புலாம் வேணாம், பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவாக நிற்கிறான். உடனே என்ன செஞ்சாங்க, அவங்க அண்ணனும் அவனும் இப்போ தான் ஒர்க் பண்ணியிருக்கான், எம்பிஏ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவங்க அண்ணனும் இவனும் சேர்ந்து, அவங்க சித்தப்பாவும் சேர்ந்து காரில் சிவகாசிக்கு போயிட்டு ஒரு மிஷின் வாங்கிறதுக்காக போயிட்டு ஆர்டரை கொடுத்துட்டு திரும்பி வராங்க. ஒரு மேஜரான ஆக்சிடெண்ட். அவங்க அண்ணன் இறந்து போயிட்டான். ஒன்றே இல்லை, சிம்பிள். நான் கேட்க ஒரே கேள்வி, அவங்க சொன்னதில் ஏதாவது ஒரு தவறு இருக்கா? நீங்களே சொல்லுங்களேன். 20 வயசு பையன் இன்னும் ஒரு டிகிரி படிக்கலான்னு சொல்கிறது தவறு இருக்கா? தவறு இல்லை. இன்னொரு டிகிரி படிக்கணும், என்ன 3 வருஷம் படித்ததுக்கப்புறம் இன்னும் பெஸ்ட்டாக மினிஸ்ட்ரி நீ வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், உனக்கு இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கும், இன்னும் நிறைய கனெக்ஷன் கிடைக்கும், நிறைய காரியங்கள் கிடைக்கும். அப்போது அதை ஏன் தள்ளுறாங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறது, இவங்க சொல்கிறது எனக்கு என்ன புரியும், ஏன் ட்ராக்கு, நான் போகிற ட்ராக் தான் சரியான ட்ராக்கு. அந்த ட்ராக் என்ன கொண்டு போய் விட்டுருச்சுன்னா, தன்னுடைய சொந்த அண்ணனையை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒருவேளை அன்னைக்கே அதை ஸ்டாப் பண்ணியிருந்தானா இது நடந்திருக்காது. அதுக்காக நான் ஒரு பயம்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, கொஞ்சம் ரியாலிட்டியாக நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு 3 வருஷம் படி, இன்னும் ஒரு எம்பிஏ பண்ணு. எம்பிஏ 2 வருஷம் தானே, பிபிஏ முடிச்சா 2 வருஷம் தான் எம்பிஏ, ஐ திங்க் இல்லைங்களா? கரஸில் பண்ணால் 3 வருஷம் நினைக்கிறேன், கரஸில் பண்ணால் 2 வருஷம் தான். அப்போது அப்படி பண்ணும்போது இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அதை அவர்கள் அல்லல் தட்டி, இல்லை எனக்கு வேணாம், நான் எடுத்த டிசிஷன் தான் கரெக்ட். 20 வயசில் என்ன டிசிஷன் எடுக்க முடியும்? 20 வயசில் நானும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா எடுத்தேன். ஆனால் அந்த காரியம் ஏன் அவர்களுக்குள்ளே வருது அப்படின்னா, குறிப்பாக அவர்கள் சொல்கிறது என்ன, அவர்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்க வாய்ப்பு இல்லை, நான் எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்டாக இருக்கும். கடைசியில் அது என்ன செஞ்சிச்சு, ஒரு பெரிய இழப்பையே கொண்டு வந்துருச்சு. இது மாதிரி நிறைய சாட்சிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கு, நிறைய சாட்சிகள் நம்ம அறிந்திருக்கிறோம். ஜெம்ஸில் இருக்கும்போது அகஸ்டின் அண்ணன் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு மீட்டிங் போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு டாட்டா சும்மான்னு ஒரு வண்டி வச்சுருக்காங்க. அந்த டாட்டா சும்மா வண்டிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்களா அவங்க அக்கா, அந்த ரூபா ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் போனதுக்கப்புறம் இந்த வண்டி யாரும் ஓட்டாதீங்க, நான் வரவதையும் யாரும் இந்த வண்டியை தொடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறந்து போய், இவர் சொன்னதையும் மறந்து போய் அந்த கீ எடுத்து என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது சொல்லியிருக்காங்க. போனார், திரும்பி வரல, மேஜர் ஆக்சிடெண்ட். அப்போது அவங்க அன்றைக்கி ரியலைஸ் பண்ண ஒரு காரியம் என்னென்னா, இனி என் கணவன் சொல்கிறது எந்த காரியங்களையும் நான் தள்ள மாட்டேன். அது ஒரு சாதாரண விஷயந்தான். ஒரு வேளை சம்திங் எது என்னன்னு தெரியாது, டாட்டா சும்மா கீ, அப்போ டாட்டா சும்மா தான் இருந்திருக்கு.
ஏன்னா தேவ மனிதர்கள் சில காலங்களில் சொல்லுகிற ஆலோசனை நமக்கு முரண்பாடாக தோணும், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு மிஷினரியை கூட்டிகிட்டு வந்தோம். அந்த மிஷினரியை கூட்டிகிட்டு வந்தபோது அவர் மைக்ரோசாஃப்ட்டில் ஐஐடியில் எம்டெக் முடித்தவர், மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணவர், இங்கே வந்து இருக்கிறாரு. அப்போ நான் அவருக்கு கொஞ்ச நாள் என் கூட இருந்தார், 1 இயர். அவர்கிட்ட கையில் இருந்த சேவிங்லாம் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஆனால் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. மினிஸ்ட்ரியில் போய் ஒக்கசக்கின்ற இடத்துல ஒரு மினிஸ்ட்ரி அங்கே இருக்கிற சர்ச்சோடு சேர்ந்து அங்கே வச்சுருக்கிற ஒரு கேன்டீனில் அவர் வந்து ஒர்க் பண்ணணும். என்ன படித்தவர்? எம்டெக் ஐஐடியில் படித்தவர். கேன்டீனில் ஒர்க் பண்ணுறதுக்குன்னா வேறு ஆளே கிடைக்காதா? அப்போ நான் சொன்ன ஒரே வார்த்தை, முடியாது. இதுதான் நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி கூட நான் என்ன சொன்னேன்னா, ரொம்ப சாஃப்ட், ஏன்னா நான் உங்களுக்கு எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நான் முடியாது, நான் உன்னை அனுப்ப மாட்டேன், ஏன்னா நாங்கள் தான் விசா கொடுத்துருக்கோம், இந்த விஷயம் நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னாச்சு, அவருக்கு என் மேலே பயங்கரமான கோபம், வருத்தம், பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகிட்டார். நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு அவருக்கு கேபிஎம்ஜியில் வேலை கிடச்சிச்சு. கேபிஎம்ஜியில் வேலை கிடச்சிச்சு, நல்ல சேலரி. அப்போ எந்த நபர் நான் வந்து தடுக்கும் போது என்னை பர்ஸ்ட் அவுட் ஆகி நான் சொன்னது தப்பு, நான் சொன்ன டிசிஷன் தப்புன்னு சொன்னாரோ, அதே நபர் வந்து சொன்னார், அண்ணா நீங்கள் அன்னைக்கு மட்டும் தடுக்கலைன்னா நான் அங்கே போயிருப்பேன், இப்போ எனக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு நல்ல ஜாப் எடுத்து நான் இந்த இடத்துல இருந்திருக்கவே முடியும். அவரே அக்னாலேஜ் பண்ணி அந்த காரியத்தை சொல்கிறார். அப்போ என்னென்னா, சில நேரங்களில் சில காலகட்டங்களில் நம்ம கடந்து போகும்போது நம்ம சில அனுபவத்தையும் மனிதர்களையும் பார்த்து தேவ மனிதர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சாட்சிகளை குறித்ததான நெகட்டிவிட்டிஸ் அதிகரித்து கொண்டே போகிற போது, அதனால தான் சொன்னேன், நோவா காலங்களில் வந்த நிலைமை ஏன் வரும்னு பார்த்தீங்கன்னா, நோவா சொன்னதை 70 வருஷம் பிரசங்கம் பண்ண ஒரு ஆத்மாவை கூட அவனால் அந்த பேழைக்குள்ளே கொண்டு வர முடியல. 70 வருஷம். ஆடு மாடுகள் வந்துருச்சு, ஜோடி ஜோடியாக வந்துருச்சு, இவன் கூப்பிட்டானா கூப்பிடலே தெரியல, அது ஜோடி ஜோடியாக வந்து உள்ள சேர்ந்துருச்சு. ஆனால் ஒரு நபரை கூட ஒருவேளை தேவன் இதை செய்வார்னு சொல்லி அவங்க மனம் திரும்பவும் இல்லை, உள்ள வரவும் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி நாட்கள் நோவாவின் காலம் போல தான் இருக்கும் என்று சொல்லி. அப்போது இந்த சாட்சிகளை குறித்த நெகட்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக நான் சில நேரங்களில் கலங்குவது என்ன தெரியுமா, நான் அடுத்த சந்ததியை குறித்து நான் யோசிக்கும் போது நினைக்கிறதுனா, நான் அடிக்கடி நான் ஜெபிக்கிற போது ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் நான் என்ன சாதிக்கிறனோ இல்லையோ, நான் அடுத்த சந்ததிக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு போகணும். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை, நாங்கள் பண்ணுற ஊழியம், நாங்கள் பண்ணுற காரியங்கள் அடுத்த சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி நம்ம என்ன சாதிக்கிறோம், என்ன அச்சீவ் பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது. அடுத்த சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை செய்துட்டு போகணும். அடிக்கடி நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போது இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்ன ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு தேவ மனிதர்கள், நம்ம மோகன் சுதாஸ் ரசங்களை பற்றி நான் சொல்லும்போது சொன்னேன், அவர் வந்து வருகிறாரு, ஒரு யூத் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சிலர் தெரிஞ்சவங்களுமே வர முடியாத போகிறவங்க வேறு விஷயம். சிலர் தெரிஞ்சவங்களும் அவங்க அவைலபிளாக இருந்துமே அவங்க வரல. ஏன்னா அவங்கள குறித்து சொல்லப்பட்ட நெகட்டிவிட்டிஸ் அவங்க என்ன செய்யுது, இவர் மீட்டிங் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளுறாங்க. அப்போ நான் அதை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் போய் வேதத்தில் தியானிச்சிங்கன்னா, நான் அன்றைக்கே சொன்னேன், சில தேவன் சில நேரங்களில் டச் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது எங்கே நடக்குன்னு தெரியாது. அதுக்கு நான் ஏராளமான உதாரணங்களை வேதத்திலே சொல்ல முடியும். சாமுவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய தேவதாசன், சாமுவேல் கையில் தான் சவுல் என்ன செய்கிறாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆனால் இந்த சாமுவேல் இடத்துலேருந்து தேவ ஆவியானவரை பெறலை. என்ன சொல்கிறாரு, நீ போகிற வழியில் ஒரு தீர்க்கதரிசியின் கூட்டத்தை பார்ப்ப, அந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தில் என்னை பார்க்கும்போது நீ வேறு மனுஷனாவாய். ஏன்பா, இதே சாமுவேல் கிட்ட தான் தாவீதை பிடிக்கும்படியாக சவுல் கூட்டமாக 3 கூட்டமாக ஜனங்களை அனுப்புகிறான், தன்னுடைய சேவகரை அனுப்புகிறான். முதல் கூட்டம் வருது, சாமுவேல் நிற்கிறான், அவர்கள் மேல் தேவ ஆவியானவர் இறங்குகிறான்னு சொல்லி அவங்க எல்லாம் கீழே விழுந்து அவங்க எல்லாம் ஒரு நிலைமைக்கு கடந்து வருகிறார்கள். இன்னொரு கூட்டத்தையும் அனுப்புகிறான், அந்த கூட்டத்துக்கும் அதே நடக்கிறது. 3வது ஒரு கூட்டத்தை அனுப்புகிறான், அங்கேயும் அப்படியே நடக்குது. 4வது சாமுவேலே வருகிறான், அவனுக்கும் அதே நடக்கிறது. வேதம் சொல்கிறது, அவன் ஆடையெல்லாம் கவிழ்ந்து போய் கிடந்தான், இரவெல்லாம் கிடந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய அபிஷேகம் பெற்ற சாமுவேல், ஏன் இந்த சாமுவேல் கிட்ட இருந்து சவுலுக்கு அபிஷேகம் ஆண்டு கொடுக்கல? ஏன் இந்த அனுபவத்தை, ஏன் இவனுக்கு இந்த சாமுவேல் மூலமாக அந்த வேறு மனுஷனாவா என்கிற அனுபவத்தை கொடுக்கல? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகிற வழியில். அப்போ அந்த டச் என்பது எங்கே நடக்கும், எப்படி நடக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, என் பிள்ளை தொடப்படணும்,
என் பிள்ளை என் தேவனுடைய டச்சு, தேவனுடைய தொடுதலுக்கு என் பிள்ளை ஆளாக வேண்டும் என்கிற. ஆனால் அதுக்காக நம்ம ஏதோ ஒரு மீட்டிங்லாம் கொண்டு போய் குறைக்க முடியாது இல்லைங்களா? ஏதோ தெரியாத நபர், வெல் ரெகக்னைஸ்ட் மேன் ஆஃப் காட் அவர் இந்தியாவில். அப்போது அதை நான் ஏன் அல்லல் தட்டுறேன், அதை ஏன் தட்டி போடுறேன், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, நெகட்டிவிட்டிஸ், அவங்கள குறித்து பேசப்படுற நெகட்டிவிட்டிஸ் ஜனங்களை அப்படிப்பட்ட டிசிஷனுக்கு நேராக தள்ளுது. பவுல் என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன் நம்ம பார்க்கிறோம். அவன் தமஸ்கு போகிற வழியில் தேவன் அவனை சந்தித்து, அவன் கண்கள் எல்லாம் கண்கள் வந்து ஒரு மாதிரி ஆகி அவன் போய் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அனனியாவை பார்த்து, நீ போய் அவன் மேல் கைகளை வை. யார்? எப்படிப்பட்ட அப்போஸ்தலன்? மிகப்பெரிய அப்போஸ்தலன், மிகப்பெரிய அப்போஸ்தலன், 3ஆம் ஆண்டு முறையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன், சபைக்கு அஸ்திபாரத்தை எழுதின அப்போஸ்தலன். ஆனால் அந்த அப்போஸ்தலன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜபத்தில் தான் இருக்கான், உபவாசத்தில் தான் இருக்கான். ஏன் அந்த ஆண்டவர் செய்யலை? அந்த ஆண்டவர் செய்யலையே. அந்த ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த ஆண்டவர் செய்யலை. அவன் ஜபத்தில் தான் இருக்கிறான், உபவாசத்தில் தான் இருக்கிறான். அந்த ஆண்டவர் டச் பண்ணி அவரே அந்த கண்களுக்கு செத்தியில் விழ வைக்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அனனியாவை அனுப்புகிறார், நீ போய் அவன் மேல் கைகளை வை. அப்பொழுது அவன் அதுக்கப்புறம் அவனால் தான் ஞானஸ்நானம் பெறுகிறான், எல்லா காரியங்களும் நடக்கிறது. அப்போ அந்த டச் என்பது ஏற்பட வேண்டும் என்று, என் பிள்ளை அந்த டச்சை பெற வேண்டும், என் பிள்ளை அந்த ஆண்டவருடைய தொடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு ஸ்பெஷல் கூட்டங்கள்லாம் நம்ம இந்தியாவில் அடிக்கடி நடக்கும். அந்த நாட்களில் இங்கெல்லாம் இப்போ நான் இப்போ நடக்கிறதுல ஏதோ ஒன்று ரேண்டமாக இப்போ ஒன்று நடக்குது. அப்போ அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறோன்னா என்ன காரணம்னா நெகட்டிவிட்டிஸ். நம்ம அவங்களுக்கு விரோதமாக பரப்பப்படுற நெகட்டிவிட்டிஸ் இன்றைக்கி ஜனங்களை எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறது, எப்படியெல்லாம் தள்ளுகிறது என்று நீங்கள் பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம இந்த காரியத்தை நான் ரொம்ப காலமாக ரொம்ப என் இருதயத்தில் புதும்பின ஒரு காரியம், பாடலைன்னு எழுதியிருப்பேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருப்பதினால் நான் ஓடிடுவேன். அவ்விசுவாசம் என்னமெனில் அலை போல எழும்பினாலும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருப்பதினால் நான் என்ன செஞ்சிருவேன்? நான் ஓடிடுவேன் என்று சொல்லி அந்த பாடலை எழுதியிருப்பேன். அப்போது இந்த சாட்சிகளை குறித்து நாம் எவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் எழும்புகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சந்ததிக்கும் அது மிகப்பெரிய பாதிப்பாக வருகிறோம் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது இந்த சாட்சிகளை கவனித்து பார்க்க வேண்டிய காலம், சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நான் பிரசங்கமே பண்ணல, முடிப்போம். ஏன்னா இன்றைக்கி இன்ட்ரடக்ஷனை முடிச்சு நான் சில காரியங்களை பேச நினச்சேன், இன்ட்ரடக்ஷனும் பண்ணலை. அப்போது நம்ம அந்த சாட்சிகளை குறித்ததான காரியங்கள் நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கும். அதுக்காக இருக்கக்கூடாது, நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஆனால் யாரோ ஒருவர் செய்கிற பிரச்சனைகள், யாரோ ஒருத்தர் செய்கிற காரியங்களால் இன்றைக்கி தேவ மனிதர்களை குறித்து, அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், பாஸ்டர் இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினரின்னு சொன்னால் யாரும் நான் இது பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனை சந்தித்தோம், பிஸ்னஸ் உமன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் மிஷினரின்னு எங்கேயும் சொல்லிடாதீங்க அப்படின்னாங்க. ஏன்னா மிஷினரிகளுக்கு மக்கள் வந்து மிஷினரினா வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க, அவங்களுடைய தாட் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க என்ன வேணாலும் கூட செய்யக்கூடும். ஜப்பானில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் லேடி, சுக்குபாவில் இருக்கவங்க, நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் லேடி. அவங்க முன்னாள் பிரசிடெண்ட் அபேவனுடைய வீட்டுக்கு பக்கமே அவங்களுக்கு ஃபியூஜியில் இடம் இருக்குது, நல்ல பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை அதுதான். ஆனால் நான் வந்து ஊழியக்காரங்கிட்ட போகும்போது வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, மிஷினரின்னு சொன்னால் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணவே மாட்டாங்க, பாஸ்டர்னா மட்டும் தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அப்போது நான் வந்து சரி, அதுக்கு முன்னாடி வரையும் ஏன்னா நான் ஜெம்ஸ்லேருந்து வளர்ந்ததுனால அந்த பிரதர்னு தான் போட்டப்பட்டு வளர்க்கப்பட்டோம். ஏன்னா மிஷினரி ஊழியத்தை என்ன செய்வாங்கன்னா அப்போஸ்தல ஊழியத்தோடு ஒப்பிடுவாங்க. மிஷினரிகள் தான் அப்போஸ்தலர்கள். அப்போது அப்போஸ்தலர்னு இப்போ போட்டுக்கொள்கிறது, இப்போ எல்லாரும் அப்போஸ்தலர்னு போடுறாங்க. ஒரு சபையை ஆரம்பித்தாங்களோ இல்லையோ அப்போஸ்தலர் வந்திருக்கிறார் என்று சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். அப்போ அந்த காரியங்களை பார்க்கும்போது நான் யோசிச்சேன்னா, அப்போ நான் பாஸ்டர்னு போடணும்னு வந்தபோது நான் யோசித்தேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் தான் பாஸ்டர்னு சொன்னால் மட்டும் தான் இங்கே இருக்கிற கிறிஸ்டியன் சர்க்கிளில், அது கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, பாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க பாஸ்டர்னா மட்டும்தான் அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் கொடுப்பாங்க, ஒரு மரியாதை கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மிஷினரின்னு சொன்னால் மதிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் என்ன செஞ்சேன், அதுக்கப்புறம் தான் என் பேரை பின்னாடி எங்கே போட்டாலும் இதெல்லாம் கார்ட்லேயும் பாஸ்டர் ஈவன் பேம்ப்ளெட் போட்டால் கூட, சர்ச்சுக்கு பேம்ப்ளெட் போட்டால் கூட பாஸ்டர் டேவிட் பால்னு போகிறதுக்கு காரணம் அதுதான். அப்போது அந்த காரியங்கள் நெகட்டிவிட்டிஸ், அதாவது வர நம்ம ஒரு காலம் வருகிற போது நம்ம எந்த காரியத்தையுமே கேட்கக்கூடாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். இந்த சாட்சிகள் தான் நமக்கு உதாரணம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அப்போ இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி வைக்கப்படுது. அதனால தான் சொன்னேன், அன்னைக்கு தேவன் அவர்களுக்கு டைரெக்டாக வந்து காண்பிச்சார், நீ ஊழியத்துக்கு வானார். அகசியில் நாங்கள் அவங்க சாட்சி சொல்லும் போது வானத்திலேருந்து ஒரு கண் தோன்றி அந்த கண்ணீர் வந்து என் மேலே விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவங்கள்லாம் இன்றைக்கி இல்லை.
ஏன் அந்த அனுபவங்கள் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளை சுற்றி ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது. ஏராளமான சாட்சிகள், ஏராளமான மனிதர்கள். அவங்க படிப்பை, பட்டத்தை, வேலையை, பல காரியங்களை விட்டவர்கள், தேவனுக்காக பல காரியங்களை செய்தவர்கள், தேவனுக்காக பல தியாகங்களை செய்தவர்கள். எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்து பார்த்து கேள்விப்பட்டு வளர்ந்ததுனால இன்றைக்கி நமக்கு பெரிய அடையாளம் தேவையில்லை. தேவன் நம்மளோடு இடைப்பட்டால் போதும், தைரியமாக அந்த முடிவை நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் இப்போ அந்த சாட்சிகளுக்கு விரோதமான நெகட்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? பின் சந்ததி ஒரு பெரிய கேள்விக்குரிய சந்ததியாக வளரும், பெரிய கேள்விக்குரிய சந்ததியாக வளரும். ஆகையினால் அந்த சாட்சிகள் என்பது ரொம்ப ஒரு அவசியமான காரியம். அந்த சாட்சிகளை குறித்து நம்ம அதுக்காக சாட்சி, நம்ம எல்லாவற்றுக்கும் மேலான சாட்சி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்தே அந்த உலகத்தை வந்து வாழ்ந்துட்டு போயிட்டாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் வைத்திருக்கிற மனிதர்கள் நமக்கு ஒரு சாட்சி, தேவன் வைத்திருக்கிற மனிதர்கள் நமக்கு ஒரு பெரிய உதாரணம். அதனால தான் நான் சொன்னேன், அந்த ஒரு ரெண்டு எங்கள் மாமனாருடைய சாட்சி சொல்லும் போது, அவருடைய சீனியர் பாஸ்டர் 16 வயசில் தன்னுடைய குடும்பம் தூக்கி போட்ட போது, எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு அவர் ஊழியத்துக்கு வந்தபோது தேவன் அவரை கைவிடலை, அவரை உயர்த்தி வச்சார். பல ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்கும் மத்தியில் அவர்களை ஆசீர்வாதமாக வச்சார். பெரிய ஸ்தாபனத்தை ஆரம்பித்தாங்க, பல நாடுகளில் ஊழியங்களை செஞ்சாங்க. அவரை தெரியாத ஊழியக்காரங்களே இருக்க மாட்டாங்க. பாளையங்கோட்டை இது சிங்கன்னு சொல்லுவாங்க, அவரை பாளையங்கோட்டை சிங்கன்னு வாங்க. ஏன்னா அவர் பேசுகிற பேச்சு அப்படி தான் இருக்கும். ரொம்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சின்ன வயசில் அவங்க தூக்கி போட்டுட்டு வரும்போது அதை நான் பார்க்குற எனக்கு என்ன தோணும், எனக்கு எப்படி இருக்கும், இவங்களை என்ன காரியம், இந்த இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு இவங்களை என்ன காரியம் மோட்டிவேட் பண்ணுச்சு, எந்த காரியம் இவங்களை உந்தி தள்ளிச்சுன்னா தேவனுடைய விசுவாசம், தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் தான் நம்ம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக நம்மளை உந்தி தள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சாட்சிகள் என்பது நமக்கு முன்னாடி இருக்க சாட்சிகள் நமக்கு தேவன் நம்மை பார்க்க முடியாத வைத்திருக்கிறார். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக வைத்திருக்கிறார். அது நம்முடைய ஊழிய ஓட்டத்துக்கு ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், நம்முடைய விசுவாசத்துக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இந்த சாட்சிகள் விசுவாசத்தையும் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும், கிதியோனுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவதூதன் வந்து கேட்குறான், என்ன கிதியோனேன்னு கேட்கும்போது, தேவன் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே தேவன் என்னோடு இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்கணும்? நாங்கள் கேள்விப்பட்ட சாட்சிகள், என்ன சாட்சிகள், ஆதியில் தேவன் எங்களுக்கு செய்த அற்புதங்கள், செங்கடலை பிளந்த அதிசயங்கள், இதையெல்லாம் எங்கள் தகப்பன்மார் எங்களுக்கு விவரித்து சொன்னார்களே, விவரித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களே. ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா தேவன் உண்மையிலே அதை செஞ்சாரான்னு கேள்வி எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் தேவ தூதனையே அவன் அணுகுகிறான். யார்? இந்த கிதியோன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த கிதியோன் போய் யுத்தம் பண்ணல, பெரிய சட்டி எடுத்து பெரிய யுத்தத்தை எடுத்து பெரிய தல்வார் இந்த ஷீல்டெல்லாம் கொண்டு போய் யுத்தம் பண்ணி பெரிய ஜெயத்தெல்லாம் கொண்டு பண்ணல. அழகான ஒரு சின்ன அடையாளம் தான். சட்டியை தூக்கிட்டு கொண்டு போகிறாங்க, உடைக்கிறாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க, முடிஞ்சு போச்சு. என்ன நடந்துச்சு? அங்கே பாளையமே காலி ஆயிடுச்சு. அப்போது இந்த சாட்சிகளை குறித்து அவனுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் அவன் அதைத்தான் தியானிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன தியானிறான்? எனக்கு இப்படி சொல்லப்பட்டுச்சு ஆண்டவரே, எகிப்திலிருந்து நாங்கள் கடந்து வருகிற போது செங்கடலை பிளந்த தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்தார்னு சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டதே ஆண்டவரே, நாங்கள் எகிப்திலிருந்து வருகிற போது வானத்தின் மன்னாவை நாங்கள் புசித்தோம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டதே ஆண்டவர், இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவ சத்தத்தை நாங்கள் ஒரு பெரிய துணி மாதிரி நாங்கள் கேட்டோம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டதே ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஒரு கேள்வியோடு, அந்த சாட்சிகளோடு, அந்த டெஸ்டிமனியோடு தான் யாரை அவன் அணுகுகிறான்? தேவ தூதனையே அவன் அணுகுகிறான். அப்போதான் தேவன் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதே மாதிரி அவன் என்ன சாட்சி அவனுக்கு சொல்லப்படுச்சோ, என்ன சாட்சி அவன் விசுவாசித்தானோ, அதே சாட்சியை இந்த கிதியோன் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சார். கிதியோனும் எந்த அற்புதம், எந்த சண்டையும் போடல, எதுவும் பண்ணலை. அழகாக எகிப்தியர் செங்கடலை கடக்க அவங்க நினைச்சும் போது ஆண்டவர் எப்படி கமுத்தி போட்டாரோ, அதே மாதிரி இவன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சு சக்தி இல்லாமல் அவனுக்கு பயம், உள்ளே போகிறதுக்கு பயம், அடையாளமாக கேட்குறான். ஆண்டவர் இந்த அடையாளம் கொடுங்க, அந்த அடையாளம் கொடுங்கன்னு கேட்குறான். அப்புறம் கடைசியில் பாருங்கள், ஆண்டவர் அடையாளமும் கொடுத்தாரு. கடைசியில் எந்த சண்டையும் போடாமல் எப்படி எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ, அதே மாதிரி இந்த கிதியோன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அப்போது அந்த சாட்சிகள் ஒருவேளை இவனுக்கு சொல்லப்படாது இருந்தால் இவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருந்திருக்கும், இவனுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும், இவனுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கும், இவனுடைய காரியங்களும் வேறு மாதிரி இருக்கும், இவனுடைய விசுவாசமும் வேறு மாதிரி இருக்கும். விசுவாசமே இல்லாமல் தான் இருந்திருப்பான் இல்லைங்களா? அப்பயும் அதுக்கப்புறமா விசுவாசம் இல்லை. நிறைய ஆண்டவர் அவனுக்கு விசுவாசம் ஊட்டி விடுறாரு. நீ போய் அடையாளத்தை கேட்குறான், நீ போய் உள்ள பாலத்தில் போய் பாருன்றாரு. அது ஒரு பெரிய செய்தி. ஆக அந்த சாட்சிகள் தான் இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை அவனுக்குள்ளே உண்டு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு.
உண்டு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னா, எனக்கு இப்படி சொல்லப்பட்டுச்சு, எனக்கு இப்படி சொல்லப்பட்டுச்சு, எனக்கு இப்படி சொல்லப்பட்டுச்சு, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் தாத்தா சொன்னார், எங்கள் பாட்டி சொன்னார், எங்கள் சுற்றி இருக்கிற குடும்பங்கள்லாம் அந்த சாட்சி எனக்கு சொன்னாங்களே, இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் இருக்கிற நிலைமை அடிமைகளாக இருக்கிறோமே, எங்களை அடிமை கொள்கிறார்களே, நாங்கள் பண்ண தானியத்தை கூட எங்களால் சாப்பிட முடியாத வந்து அழிச்சு போட்டு போயிடுறாங்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே சொல்லும்போது தேவன் அவனுக்கு அப்படியே அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் உண்டு. ஆக தேவன் இந்த நாட்களில் நம்ம ஜெபிப்போம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே இப்போ காணிக்க ஜோ